வெட்டிங் ரொம்ப நாளாக நானும் மைக்கிளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்காக. நிறைய ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. பட் இருந்தாலும் இன்னைக்கு நல்லா எல்லாமே ஓரளவு செட்டில் ஆகிட்டோம். எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம், யார் யார் வரணுமோ. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் மைக்கிள்ஸ் வைஃப். We shared many happy memories growing up together. It's such an honour to see him marrying Janani now today, and we're very excited to welcome her into our family and excited for the two families to merge together. மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ. என் பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஷை டைப்பாக இருப்பாள். நான் ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்கா. நாங்கள் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், உனக்கு பிடிச்சா கூட சொல்லு அப்படின்ட்டு. ஆனால் அவர் ரொம்ப நாள் சொல்லவே இல்லை. 25 வயசுலேருந்து கேட்டுட்டு இருந்தோம். அவளுக்கு 29 வயசு முடியுது. 25 வயசுலேருந்து கேட்டுட்டு இருந்தோம், சொல்லவே இல்லை. இப்போ தான் எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணில் எப்போ வந்து சேர்வாயோ நீ போகும்போது சாய்க்காத பெண்ணே பெண்ணே கண்ணே சத்தம். So I met Janani in Aguilan while we were living there together, and I love her as a person, and I love the relationship she started with Michael. They are the clear example of when you know. And I have seen this relationship since the beginning, since the first date, and I think they are a perfect match, and I wish the best for them. Okay. Congratulations, Michael and Janani. Wishing you both a lifetime of happiness together. We love you. நாங்கள் கூட முதல்ல ரொம்ப வருத்தமாக இருந்தோம். ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க எப்படி நம்ம பொண்ணை கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைச்சிருக்காரு, மகன் கிடைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வெளிநாட்டு பசங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்களோன்னு ஒரு எண்ணம் இருந்தது. எல்லாருக்குமே அந்த தாட் இருக்குது. ஆனால் அப்படி எல்லாருமே இல்லை அப்படின்றத இவர் வந்து நிரூபித்து காட்டினார். ஒரு நல்ல பையன், ரொம்ப நல்லா இருப்பாங்க, நீடூடி வாழணும்.